சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கேஆர் பெரியகருப்பன் அப்பா அவர்கள் 5வது முறையாக போட்டி போடுறாரு. இதுவரை போட்டி போட்டு அனைத்து தேர்தல்லையுமே அமோக வெற்றி பெற்றிருக்காரு. இந்த டைமுமே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். ஏன்னா எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. திட்டங்கள் திருப்பத்தூருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அவர் எந்த துறையில் அமைச்சராக இருந்தாலும் அந்த துறையில் ஒரு சிறந்த அமைச்சராக இருந்திருக்காரு. தமிழக முதலமைச்சனால் நிறையா ட்ரிப்பு பாராட்டு வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு உழைப்பானவர், சுறுசுறுப்பானவர். ஏன்னா நாங்களே பார்ப்போம், காலையிலேருந்து மாலை மத்தியானம் இரவு ஓடிக்கிட்டே இருப்பார். இப்போ சரியான கடைசியாக நடந்த கூட்டத்திலலாம் அவர் கால் வீங்கிருச்சு. என்னப்பா கால் போல் விசா வாங்கியிருக்கேன்னு, இல்லைப்பா காலையிலேருந்து நேரமே இல்லை, காலையிலேருந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி மாலை கூட்டம்ன்றதுனால அப்படி ஆயிடுச்சு, நீங்கள் கூட கடைசியாக வந்திருக்கலாம்லப்பா அப்படின்ட்டு. இல்லை, நம்ம கூட்ட எல்லோரும் நிற்கும் போது நம்ம அவனை உட்காந்துருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காலுன்றது அவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு. அந்த அளவுக்கு. ஏன்னா உழைப்பாளி, மக்களை நேசிக்கக்கூடியவர். ஏன்னா திருப்பத்தூர் மக்கள் தொடர்ச்சியாக ஒருத்தரை வெற்றி பெற வைக்கிறாங்கனாவே, ஏன்னா நான் இந்த திருப்பத்தூரில் பகுதியில் போகும்போது அவரை எல்லாருமே ஒரு வீட்டு செல்லை பிள்ளை மாதிரி தான், அவர் நின்றா அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் தமிழக முதலமைச்சருமே ஒரு மாவட்ட செயலாளர் மாற்றாமல், தமிழ்நாட்டில் மாற்றாமல் அதிகாலம் இருக்காருன்னா அதில் அப்பா பெரியகருப்பன் இருக்கார். அது போக எல்லா சமூகத்தையுமே அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லோரும் சமமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் அரவணைச்சு கொண்டு வர பக்குவமான மாவட்ட செயலாளர். அவர் திருப்பி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அவர் அதிக வாக்கு வாங்கி வெற்றி பெற்று எப்பயுமே 30,000 40,000 50,000 இந்த ட்ரிப்பு ஒரு வரலாற்று வெற்றி பெறணும், அதிக வாக்கு வாங்கி வெட்டணும். ஏன்னா அங்கே நிற்கிறது சங்கிகள் தற்குறிகள், சங்கிகளுக்கு ஆதரவாக தமிழ் தேசியத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான். அப்படின்ற போது இந்த டைம் அவர் இருக்கிறதுலே அதிக ஓட்டு வாங்கி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழக முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்காரு. அதில் மகளிருக்கு நிறைய செஞ்சுருக்காரு. இந்த திட்டங்களாக தொடர வேணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அவர் திருப்பி அவரோட குரல் ஒலிக்கணும். நம்ம கூட வரக்கூடிய தேர்தல் ரொம்ப காலம் இல்லை, ஏப்ரல் 23 நம்ம வாக்கு செலுத்தி திருப்பத்தூர் தொகுதியை இன்னும் எண்ணற்ற திட்டங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரதுக்கு, என்னடா இந்த மக்கள் இவ்வளோ அன்பு நம்மளுக்கு வச்சுருக்காங்களே, இவ்வளோ வாக்கு செலுத்தியிருக்காங்களே என்ற அளவுக்கு இன்னமும் அந்த திருப்பத்தூருக்கு உழைக்கிறதுக்கு அவர் ஊக்கமாக இருக்கும். அவர் அதிக வாக்கு வாங்கி வெற்றி பெறணும். நன்றி.